இன்னைக்கு மறுபடியும் நாம உலகம் பேச மறந்த மற்றும் ஒரு இந்தியரை பத்தி தான் பார்க்க போறோம். உலக புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாபெரும் இந்திய மூளை. அவர்தான் சத்யேந்திரநாத் போஸ். 1920களில் குவாண்டம் இயற்பியல் பத்தி இவர் எழுதின ஒரு மாசான கட்டுரையை ஐரோப்பிய விஞ்ஞானிகள் யாருமே ஏத்துக்கல. ஆனா அந்த பேப்பரை படிச்ச ஐன்ஸ்டீன் மிரண்டு போய் அதை தன் சொந்த செலவுல ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனதுதான் போஸ் ஐன்ஸ்டீன் புள்ளி விவரம். பிரபஞ்சத்துல இருக்கிற அடிப்படை துகள்களை இயற்பியல்ல ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அதுல ஒண்ணுக்கு பேரே போசான் தான். அறிவியல் உலகமே தேடி அலைஞ்ச கடவுள் துகள் காட் பார்ட்டிகல் என்று அழைக்கப்படும் ஹிக்ஸ் போசான்ல இருக்கிற அந்த போசான் நம்ம சத்யேந்திரநாத் போஸை குறிக்கிறது தான். ஆனா இதுல இருக்கிற ஒரு மாபெரும் சோகம் என்ன தெரியுமா? இவர் பேர்ல இருக்கிற அந்த போசான் துகளை வச்சு ஆராய்ச்சி பண்ண பல வெளிநாட்டு அறிஞர்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த துகளுக்கே தன் பெயரை கொடுத்து குவாண்டம் இயற்பியலுக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைச்ச போஸுக்கு கடைசி வரைக்கும் நோபல் பரிசு கொடுக்கப்படவே இல்லை. அறிவியல்ல மட்டும் இல்ல, பெங்காலி, பிரெஞ்சு, ஜெர்மன், சமஸ்கிருதம்னு பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு மாபெரும் அறிஞர் இவர். எஸ்ராஜ் அப்படிங்கிற இசைக்கருவியையும் வேற லெவல்ல வாசிப்பார். 1894 கொல்கத்தாவில் பிறந்த இவர் டாக்கா மற்றும் கொல்கத்தா பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார். இவரது அளப்பரிய சேவைக்காக இந்திய அரசு 1954 நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் வழங்கி இவரை கௌரவித்தது. ஐன்ஸ்டீனுக்கே இன்ஸ்பிரேஷனா இருந்த இந்த மாபெரும் இந்தியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.